கோவிலை ஒரு காரணமாக வச்சுக்குது அந்த பொண்ணு. ஆக்சுவலாக அதுக்கு எனக்கு தெரியும், அதுக்கு இயற்கை பக்தி கிடையாது. ஆனால் வீட்டுக்காருக்கு பக்தி உள்ளவர். அவரை எப்படி மயக்கிறாங்க பாருங்கள், எப்படி ஏமாத்துறாங்க பாருங்கள். கோயிலின் பெயரால் வெளியே சுற்றுறதுக்கு இப்படி கூட்டின்னு போகலான்னு, என்ன கோயிலுக்கு கூட்டின்னு போங்கன்னு. ஹோட்டலில் சாப்பிட்ணும், வெளியே போகணும், இது ரெண்டு தான் அவங்களோட பாலிசி. ஆனால் அதுக்கு போர்வைன்னா கோவிலுங்கிற போர்வையில் அவங்க வெளியே போகிறாங்க. இது ஒரு காரணமாகும். ஸோ இந்த மாதிரி லௌகிக நாட்டங்கள், ட்ராவலு, ஊர் சுற்றணும், பிக்னிக்கு, சுற்றி பார்க்கணும், வெளியே ஹோட்டலில் சாப்பிட்ணும், ஷாப்பிங் பண்ணணும், இந்த மாதிரியான மாயா இன்பங்களில் லயிச்சு போகிற பெண்கள் ஒரு காரணம். ரெண்டாவது காரணமாக இந்த பெண்களுக்கான லேசினஸ், சோம்பல்தனம், வீட்டில் வேலை செய்யாமல் இருக்கிறவனும் இது சோம்பலாக இருக்கிறது. வீட்டில் வேலையே செய்யாமல் அதுக்கு பதில் யாராவது அம்மா செய்யலாம், மாமியார் செய்யலாம், அல்லது வேலைக்காரங்களை வச்சு விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அவங்க வேலை செய்கிறதுக்கு விரும்பாத ஒரு குணம். இது ஒன்று சண்டை சச்சரவுகளை அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. இதுதான் அவங்க பெண்களுக்கான குறைபாடாக இருக்கிறது. அது அவங்களோட இயல்பில் ஒன்றா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் இது காரணமாக இருக்குது. மாயை ஆசைங்கிறது, பெண்ணுனா ஆசை தான், பெண்ணோட இலக்கணத்தில் ஒன்று ஆசையாக இருக்குது. அப்படி இருக்கு. ஆண்களுக்கோட குறைகள் அல்லது அவங்களோட தவறுகள் என்னன்னா, அதிகப்படியான கெட்ட பழக்கம். மதுங்கிறது அதிகம், ரேராக, ரொம்ப ரேராக போத வஸ்து. இது ரெண்டுத்துக்கு நடுவில் புகைப்பிடித்தல். புகை, போத வஸ்து, மதுனால தான் அதிகமாக டிவோர்ஸ் ஆகுறது இந்த கும்பல். அந்த மதுனால நிறைய பேர் குடும்பத்தில் தகராறு வர்றதுக்கு ரொம்ப காரணமாக இருக்கிறது. பொறுப்பான பெண்ணாக இருப்பாங்க, இவர் மது அரைஞ்சிட்டு வர்றாரு, அவரோட மதுக்கான வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி கூட மாதத்துக்கு 5000 வரைக்கெல்லாம் அவர் மதுவுக்கு செலவு பண்ணுறவராக இருக்கிறாரு. அவர் சம்பாதிக்கிற 40,000 40,000 30,000 5000 வரைக்கும் செலவு பண்ண வேண்டியதெல்லாம் அவருக்கு ஆயிடுதுன்னு குடும்பத்தில் ஒரே தகராறுலாம் நடக்கிறது உண்டு. ஸோ இது ஒரு காரணமாக இருக்குது. இது இல்லாமல் வேற ஒரு காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஃபீலிங்ஸ். தாம்பத்திய உறவில் பல காரணங்கள் இருக்குது. தாம்பத்திய உறவில் நிறைய பாதிக்கப்படுது. எல்லா தொழிலையும் எல்லா வேலையும் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் செஞ்சுக்கலாங்க. சாப்பாடு போடணும், மனைவி தூங்கிட்டாங்க, மாமியார் சோறு போடலாம், தன்னோட அம்மா சோறு போடலாம், சகோதரி சோறு போடலாம், தன்னுடைய மகள் கூட சோறு போடலாம். இப்படியெல்லாம் இருக்கும். உணவு பரிமாறத்துக்கு இப்படியே வழி இருக்கும். ஒருத்தருக்கு இன்னொருத்தர் உதவி செஞ்சுக்கலாம். இதெல்லாம் இருக்குது. ஆனால் தம்பதியருக்குள்ளே இருக்க ஒரே கடமை, முக்கியமான கடமை, ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரியான கடமை என்னென்னா தாம்பத்தியம் தானே. தாம்பத்தியில் குறை வைக்கும்போது ஆணுக்கு